அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும், சரிங்களா? அந்த ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு நடக்கும், ஒரு சில பேர்களுக்கு கடைசி வரைக்கும் நடக்காது, சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது கிடையாது, சரிங்களா? இந்த இடத்துல நான் வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை குறிக்கும், சரிங்களா? எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கிறது கிடையாது, சரிங்களா? ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அவனுடைய திறமையவே அவன் என்ன செஞ்ச முடியும், இந்த உலகத்துக்கு அவன் வெளிக்காட்ட முடியும். அவனுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவனுடைய நேரம், சரிங்களா? நேரம் காலம் எல்லாமே அவனுக்கு கூடி அந்த டயத்தில் தான் அவனுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுத்து அவனுடைய திறமையை இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும்னா வெளிக்காட்டும், சரிங்களா? அதனால தான் சொல்லுவாங்க, என்னதான் திறமசாலியாக இருந்தாலும் கூட அவன் என்னன்னா அவனுக்கு அந்த அதிர்ஷ்ட நிலை இல்லை அப்படின்னா அவன் திறமையை அவன் இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட முடியாமல் அவனுடைய திறமையை அவனுக்குள்ளேயே வச்சு இந்த உலகத்தில் உயர முடியாமல் போயிடுது, சரிங்களா? இதுக்கு தான் ஒருத்தனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த அதிர்ஷ்டம் ஒன்று இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடத்துலையும் போய் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வேலைகளில் இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிட முடியும், நம்மளால் வெற்றி பெற்று வந்துட முடியும், சரிங்களா? இந்த அதிர்ஷ்டங்கிறது ஒன்று நம்மளுக்கு இருந்தாலே போதும், உலகத்தில் எப்பேற்பட்டவங்களையும் நம்மளுக்கு வசம் பண்ணி நம்மளுடைய சொல் பேச்சு கேட்டு நம்ம செய்யக்கூடிய வேலையிலையும் சரி, நம்ம போகக்கூடிய இடங்களும் சரி சிறப்பு உண்டா. அதனால தான் சொல்லுவாங்க, சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியே இருக்குது, சரிங்களா? இந்த ஒரு எந்திரத்தை வச்சு அந்த நபர் என்ன செய்ய முடியும், போகிற இடத்துல எல்லாம் சிறப்புகளை நம்ம உண்டாக வச்சு அதிர்ஷ்டத்தை நம்மளால் ஏற்படுத்திக்கிற முடியும், சரிங்களா? இந்த ஒரு எந்திரம் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்களையுமே நம்மளால் பெற முடியும். பற்பல நன்மைகளையும் பற்பல அதிசயங்களையும் கூட நம்மளால் உருவாக்க முடியும், சரிங்களா? இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களும் சரி, பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்களும் சரி, தொழில் பண்ணக்கூடியவங்க, அந்த தொழில் ரீதியாக நிறைய பணம் காசுகள் சம்பாதிக்கணும், தொழில் ரீதியாக தன லாபங்களை பெறணும் அப்படிங்கிறவங்களும் சரி, நகைக்கடை வச்சிருக்கிறவங்களும் சரி, நகைக்கடையை வச்சிருக்கிறவங்கலாம் இந்த ஒரு எந்திரத்தை அடித்து அந்த நகைக்கடையில் வச்சுட்டோம் அப்படின்னா கடைக்கு கூட்டங்கள் அதிகரிக்கும், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு சில பேர்கள் இந்த லாட்ரி சீட்லாம் எடுப்பாங்க பாருங்களேன், அவங்கெல்லாம் இந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு வெள்ளித்தாயத்தில் அடைச்ச கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கையில் பண வரவு ஏதாவது ஒரு வழியில் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் அந்த நபர்களுக்கு என்ன செய்யும்னா அந்த அதிர்ஷ்டங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அப்பேற்பட்ட சக்திகளை உருவாக்கி அந்த அதிர்ஷ்ட சக்தியை உருவாக்கி நமக்குள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான எந்திரம் தான் இந்த எந்திரம், சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க பயன்படுத்தலாம். இந்த எந்திரத்தை சகல மக்களுமே வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னா வீட்டில் பண சேர்க்கைங்கிறது அதிகரிக்கும். ஒரு சில பேர்கள் என்னதான் காசு பணங்கள் சம்பாதிச்சாலும் அந்த காசு பணத்தை வச்சு ஒரு நல்லதுமே பண்ண முடியாது, சரிங்களா? ஏதாவது விரைய செலவுகள் அழுந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் உள்ளவங்க ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த அதிர்ஷ்ட எந்திரத்தை வச்சு பயன்படுத்தலாம், சரிங்களா? இந்த அதிர்ஷ்ட எந்திரத்தை எப்படி நம்ம செய்கிறது உருவாக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு செப்பு தகடு ஒரு 8x8 அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஒன்று பொருதி வச்சுட்டு அந்த விளக்குடைய வெளிச்சத்தில் உட்காந்து நீங்கள் என்ன செய்யணும், கீழே ஒரு கிழக்கு திசையை பார்த்து உட்காந்து அந்த செப்பு தகட்டில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதி அந்த எந்திரத்தை பசும்பால், மஞ்சள், சந்தனம் இந்த பொருட்களை வச்சு அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வாழை இலையில் அந்த எந்திரத்தை வச்சு அதற்கு முன்னாடி அந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சு இந்த எந்திரத்துக்கு வெத்தலை, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுட்டு அந்த எந்திரத்துக்கு மல்லிகைப்பூனால் அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் மொத்தம் 8 நாளைக்கு பயபக்தியோடு சுத்தபத்தமாக இருந்து இந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கணும். இப்படி 8 நாள் உரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த
எந்திரத்தை அப்படியே சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சு சம்மந்தப்பட்ட நபர் யாருக்கு அதிர்ஷ்ட சக்திகள் வேணுமோ அந்த நபர் வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை கையில் கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை அவருடைய மணி பர்ஸில் அந்த எந்திரத்தை பத்திரமா வச்சுக்கிட்டாலும் சரி, இப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அவங்க கூட எப்போவுமே இருக்கும். எல்லா விதத்துலையுமே அவங்க போய் சாதிச்சுட்டு வர முடியும். சர்வ லோக மக்களையுமே நம்மளால வசியம் பண்ண முடியும். நம்மளுடைய சொல் பேச்சை எல்லாருமே கேட்பாங்க. நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஒரு ராஜா, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கூட நம்மளை பார்த்து என்ன செய்வான், கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து சித்தர்களை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் பாருங்க, நம்ம வந்து மாந்திரீக ரீதியாக மந்திரங்களையும் இயந்திரங்களையும் வச்சு அதிர்ஷ்ட சக்திகளை உருவாக்கி தன சக்தியும் அந்த செல்வங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம் தான். சரிங்களா? இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தலாம். சரிங்களா? இவங்க தான் பயன்படுத்தணும், அவங்க தான் பயன்படுத்தணும் கிடையாது. இன்றைய காலகட்டங்களில் காசுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது ஏதாவது ஒரு வழியில் அதிர்ஷ்ட ரீதியாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டியது தான். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.